Hi, welcome back. இன்னைக்கு நம்ம exercise 2.3ல இருக்க 5th problem பார்க்க போறோம். இந்த problem ரொம்ப சிம்பிள். இந்த problemல என்ன கொடுத்திருக்காங்கன்னா டைம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 7 மணிக்கு after 7 am 100 hours after 7 am. afterனு கொடுத்திருந்தாலே ஆட் பண்ணனும் அர்த்தம். சரியா? இதே இது beforeனு கொடுத்திருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணனும். சோ இத வந்து ரூல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. afterனு கொடுத்திருந்தா ஆட் பண்ணனும், beforeனு கொடுத்திருந்தா மைனஸ் பண்ணனும். சோ 100 hours after 7 am. Say for example, இப்போ நான் வந்து இங்க ஒரு டைம் லைன் வரையறேன்னு வெச்சுப்போம். இப்போ இங்க இப்படி ஒரு டைம் லைன் வரையறேன். இப்போ இது வந்து 7 am. சரியா? ஒரு 24 hours 24 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு 7 am அடுத்த நாள் 7 am வந்துரும் இல்லையா? அதுக்கு அப்புறம் இன்னொரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப 7 am வரும். அதே மாதிரி இன்னொரு 24 ஹவர்ஸ் இன்னொரு 24 ஹவர்ஸ். இப்போ 4 times 24 என்னது? 96. இப்போ 96 ஹவர்ஸ் ஆயிருச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 100 ஹவர்ஸ். ஸோ இன்னும் ஒரு 4 ஹவர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இங்கே வந்து 7 am, அதாவது 4 நாள் கழிச்சு. இது ஒரு நாள் ஆயிருச்சு, 2 நாள், 3 நாள், 4 நாள். 4வது நாள் 7 am ஆயிருச்சு 96 ஹவர்ஸ்க்கு. ஸோ ப்ளஸ் 4 ஹவர்ஸ் சேர்த்துக்கணும். ஸோ 4 ஹவர்ஸ் ப்ளஸ் பண்ணுறோன்னா என்ன வரும்? 7 + 4 என்னது? 11. ஸோ இங்கே வந்து 100 ஹவர்ஸ்க்கு வந்து 11 am ஆயிருக்கும். சரியா? ஸோ ஆன்சர் வந்து 11 am தான். இப்போ இங்கே வந்து 100 ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சுட்டோம். இதே வந்து நமக்கு வந்து 1000 ஹவர்ஸ் 7 amக்கு அப்புறம் 1000 ஹவர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி கேட்டதா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் வந்து மாடுலஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, மாடுலஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி 100 + 7 எப்பயுமே வந்து ஆஃப்டர்னு கேட்டாங்கன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் மாட் ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸு? 24 ஹவர்ஸ். ஸோ மாட் 24. மாட் 24ங்கிறது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று டிவைட் பண்ணிங்கன்னா அந்த டிவைட் பண்ணுறப்போ வர்ற ரிமைண்டர் தான் மாடுலஸ். சரியா? அதுதான் இந்த மாட். இப்போது 100 + 7 வந்து 107 மாட் 24. சரியா? ஸோ இப்போது 107 வந்து 24ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 24ஆல் டிவைட் பண்ணால் ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 24 × 4 வந்து 96. அப்படின்னா ரிமைண்டர் வந்து 11. கரெக்டாக? ஸோ ஆன்சர் இஸ் 11 am. சரியா? இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். இது ரொம்ப சிம்பிள். இந்த மாடுலஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஈஸியாக இந்த ப்ராப்ளமாக முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். See you in the next video. Bye bye.